அன்பு தமிழ் மக்களே வணக்கம். 14 இஸ்லாமிய நாடுகள் ஈரானுக்கு எதிராக ஒன்று கூடிவிட்டார்கள். ஈரானை அழிப்பது என்று முடிவு பண்ணிவிட்டார்கள். அது ஒருபுறம் இருந்தாலும் சவுதி அரேபியா நியூக்ளியர் பவரை அமெரிக்காவிடம் கேட்கிறது. முதலில் ரஷ்யாவிடமும் சீனாவிடமும் கேட்டு பார்த்தது. அவர்கள் முதலில் தருவதாக ஒப்புக்கொண்டாலும் அந்த யுரேனிய செறிவூட்டலை செய்து தர மாட்டோம் என்று மறுத்துவிட்டார்கள். ஈரான் அணு ஆயுதம் தயாரித்தால் அது இஸ்ரேலுக்கு மட்டுமல்ல, சவுதி அரேபியாவுக்கும் அச்சுறுத்தலாகத்தான் இருக்கும் என்பது எல்லாருக்கும் தெரியும். இப்பவே ஏமன் வெறிநாய்க்கடி அதிகமாகி ஊசி போட்டு கொண்டு இருக்கிறது சவுதி. ஏமனின் ஒராங்குட்டான்ஸ் ரியாத்தை நோக்கி குறிவைத்து ராக்கெட்டுகளை அனுப்பி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அணு ஆயுத தேவை சவுதி மன்னருக்கு ஒரு உயிர்காக்கும் மருந்தாக தேவைப்படுகிறதாம். அணு ஆயுதம் இருக்குதுன்னு தெரிஞ்சாலே நாய்களின் வால் மடிந்து விடும், கால்களுக்கு இடையே போய்விடும். சமீபத்தில் அமெரிக்கா சவுதிக்கு அட்டாமிக் எனர்ஜி ரகசியத்தை நாங்கள் 30 வருடங்களுக்கு வழங்க தயார் என்று அறிவித்த போது சவுதி மன்னர் சந்தோஷத்தில் மேலையும் கீழையும் கடந்து குதிச்சார். தேங்க்ஸ் டு அமெரிக்கா என்று புலகாங்கீதம் அடைந்தார். அடுத்த நாள் ட்ரம்ப் அவருடைய வழக்கமான ஆப்பை அடித்தார். நீ ஆப்ரஹாம் அக்கார்டை ஏற்றுக்கொண்டால் தான் நியூக்ளியர் டெக்னாலஜி சவுதிக்கு வரும், சவுதிக்கு வழங்கப்படும் என்றார். ஆப்ரஹாம் அக்கார்டு என்றால் என்ன? அது என்ன சொல்லுகிறது என்றால், இஸ்ரேல் என்ற நாட்டை இஸ்லாமிய தேசங்கள் அங்கீகரிக்க வேண்டும், இஸ்ரேலுடன் தூதரக உறவை வைத்து கொள்ள வேண்டும். இப்படி வச்சாம்பாரு ஆப்பு அமெரிக்காவின் ட்ரம்ப். சவுதி மன்னர் மௌனமாகி பிறகு முடியாது என்று அதை மறுத்து விட்டார். காலங்காலமாக இஸ்ரேலை எதிர்த்து கொண்டிருந்தவருக்கு திடீர்னு கட்டி அணைக்க முடியுமா? இவ்வளவு நாளும் இஸ்ரேல் எதிர்ப்பு கொள்கையில் ஈரான் மாதிரியே ரொம்ப உறுதியாக இருந்தது சவுதி. அதை திடீரென்று மாற்றச் சொன்னால் அதை மாற்ற முடியுமா? சமீபத்தில் யுஏஇக்கு இஸ்ரேலிய படைகளை கொண்டு வந்து அங்கு அயன்டோமை நிறுவி யுஏஇயின் பாதுகாப்பை உறுதி செய்த போது, இஸ்ரேல் அதை உறுதி செய்த போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது சவுதி. ஏன்? அயன்டோமை அங்கு நிறுவியதற்காக அல்ல, இஸ்ரேலிய இராணுவத்தை நாட்டுக்குள்ள அனுமதித்ததற்காக எதிர்ப்பை தெரிவித்தது. உங்களுக்கு தான் அந்த டெக்னாலஜி தெரியாத, இன்ஸ்டாலேஷன் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியுமா? அயன்டோமை அங்கு நிறுவுவதற்கு அப்புறம் அவன் வந்தால் தானே அது முடியும். நாம திமுக மாதிரி பிராமண எதிர்ப்பு கொள்கையில் உறுதியானவர்கள். யூத எதிர்ப்பு தான் நமது கொள்கை. கூட்டணி திமுக கூட வச்சாலும் வைப்போமே தவிர இஸ்ரேலுடன் வைக்க மாட்டோம் என்றது சவுதி அரேபியா. ஏன்? இஸ்லாமிய பயங்கரவாதத்தை அவன் பயங்கரமா எதிர்க்கிறானே, அதனாலேயா? எல்லா முஸ்லிம் நாடுகளும் அவனுடன் மோதி பல்லுடைந்து பல்செட்டு வைத்து கொண்டு அலையுதே, அதனால் ஏற்பட்ட வெறுப்பா? அவன் அங்கு இருக்கும் வரை இஸ்லாம் மதத்தை வளர்க்க முடியாது. மத்திய கிழக்கு நாடுகளில் மெக்காவுக்கு உள்ள மவுசையை அவன் குறைச்சிடுவான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? ஜெருசலத்தை வைத்துக்கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவாக அவன் இருப்பதாலா? ஈரானுக்கு தண்ணி காட்டுற மாதிரி நாளைக்கு நமக்கும் தண்ணி காட்டுவான் இந்த இஸ்ரேல் என்ற பயமா? உன் மனசுக்குள்ள என்னத்தாயா இருக்கு, அதையாவது வெளியே சொல்ல மாட்டேயா? அணுசக்தி வேண்டாம் என்றால் ஈரான் ஏமன் கொடுக்கும் அடியை வாங்க வேண்டியது தானே. ஹார்முஸ் முனை, பாப் எல் மாண்டு முனை எப்போ திறக்கும் என்று காத்துக்கொண்டு இருக்க வேண்டியது தானே. கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் நாடுகளை வைத்து ஈரானை தாக்கி அளிக்க வேண்டியதுதானே. இது எதையும் நீங்கள் செய்ய மாட்டீங்க. அமெரிக்காவின் உதவியை ஏன் கேட்குறீங்க? கோமனி ஆட்சியை 47 வருடம் ரசித்து பார்த்து கொண்டு சகித்து கொண்டு இருந்த உங்களுக்கு ஏன் இப்போ ஈரானிய ஆட்சி பிடிக்க மாட்டேங்குது? ஈரான் என்ற நாடே கசக்குதே. ஈரான் என்று சொன்னாலே உங்கள் வாய் கசக்குதே. ஏன்? 3வது உலக மகா யுத்தம் தொடங்காதா நாம் ஆயுதம் விற்று நம்ம நாட்டு பொருளாதாரத்தை உயர்த்தலாமே என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நார்வே, ஸ்வீடன், பிரான்சு, இத்தாலி, இங்கிலாந்து, அமெரிக்கா போன்ற நாடுகளில் வயிற்றில் பால் வார்க்காமல் குருடாயிலத்தானே நீங்கள் ஊத்துறீங்க. யுஏஇ சவுதிக்கு மட்டுமல்ல, ஈரானுக்கும் ஆபத்து இருக்கிறது. இப்போது
ஈரானுடைய 60 மில்லியன் பேரல் ஆயில் ஏற்றிய கப்பல்கள் பெர்சியன் கல்ஃபில் இன்னமும் மிதந்து கொண்டுதான் இருக்கிறது. 124 மில்லியன் பேரல் ஆயில் சைனாவுக்கு போக வேண்டியது உள்ளது. அதுவும் கப்பலில் ஏற்றப்பட்டு அங்கேயே தெப்பமாக நின்று கொண்டிருக்கிறது. மொத்தத்தில் 184 மில்லியன் பேரல் குரூட் ஆயில் பெர்சியன் கடலில் தேங்குவதற்கு காரணம் என்ன? ஈரானின் குருட்டு கண்கள் தான். இஸ்ரேலிய வெறுப்பை வைத்துக்கொண்டு பிழைப்பு நடத்தி இஸ்லாமியன் கண்களை குருடாக்கி அவர்கள் வைத்ததினால் இப்போது அவர்களால் ஆயிலை விற்க முடியாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். நகராமல் இருப்பது குரூடாயில் கப்பல் மட்டுமல்ல, ஈரானின் பொருளாதாரமும் கூடத்தான். அடங்கமறு கொள்கையால் அமெரிக்காவிடம் இப்போது அடங்கி போய் கிடக்க வேண்டியது இருக்கிறது. அதனால் மறுக்கப்படுவது ஈரானிய மக்களின் வாழ்வாதாரம்தான். முன்ன மாதிரி நடுரோட்டில் நிம்மதியாக நமாஸ் பண்ண முடியலையே அவங்களால. இப்போ குண்டு எந்நேரம் உள்ளுன்னு தெரியாது. இதற்கெல்லாம் காரணம் கோமனியின் குடும்ப ஆட்சி தான். தமிழகம் குடும்ப ஆட்சியிலிருந்து விடுபட்ட மாதிரி ஈரானியர்களுக்கு அது சாத்தியப்படவில்லை. துர்ப்பாக்கியசாலிகள் அதனால் துப்பாக்கி ஏந்துகிறார்கள். ஆட்டம் போட்ட தலைவனை எல்லாம் அழுகி நாரி புதைக்க வேண்டிய அவல நிலை யாரால் வந்தது? கோமனியின் கொள்கையால் சீனாவின் பொருளாதாரமும் ஐரோப்பிய பொருளாதாரத்தைப் போலவே அடி வாங்கிவிட்டது. இந்த உலகில் பாதிக்கப்படாத ஒரே பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் மட்டும்தான். படையெடுத்த கரப்பான் பூச்சிகள் கூட பாடம் கற்றுக்கொண்டு போய்விட்டன. வெளிநாட்டு நிதி SBI பேங்க் மூலமாகத்தான் வர வேண்டும் என்பதால் பலருக்கு இங்கு மலச்சிக்கல் வந்துவிட்டது, பணச்சிக்கலும் வந்துவிட்டது. அதனால் கணக்கு பாடம் இங்கு கட்டாயமாகிவிட்டது. ஈரானின் ஸ்ட்ராட்டஜி என்னவென்றால், பேச்சுவார்த்தை, சீஸ்ஃபயர் என்று டைமை வாங்கி கொண்டு எப்படியாவது வெப்பன் கிரேடு யுரேனியத்தை தயாரித்து விட வேண்டும். அதுதான் அவர்களது நோக்கம். அப்புறம் அணு ஆயுதத்தை தயாரித்து அதை உலகத்துக்கு காட்டி மிரட்டி அமெரிக்கா இஸ்ரேலை அடிபணிய வைக்கலாமே என்பதுதான் அவர்களது திட்டம். அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானுக்கு நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கும் கேப்பபிலிட்டிஸ் வந்துவிடக்கூடாது என்பதில் ரொம்ப உறுதியாக இருக்கிறார்கள். குரூட் ஆயில் ஏற்றுமதி தடையாக இருப்பதால் நிலத்துக்குள் இருந்து பீச்சு அடித்து கொண்டு வரும் குரூட் ஆயிலை என்ன பண்ணுவது இப்போது என்ற குழப்பத்தில் ஈரான் முழிக்கிறது. அந்த ஆயில் வரும் ஃபோர்ஸை தடுத்து நிறுத்தவும் முடியாது. அப்படி தடுத்து நிறுத்தினால் பல வருடங்கள் உள்ளிருந்து கொட்டும் அந்த குரூட் ஆயில் ஃபோர்ஸ் நின்றுவிடும். அந்த ஃபோர்ஸை மறுபடியும் கொண்டு வர பல வருடங்கள் ஆகும். வரும் ஆயிலை பிடித்து வைக்க ஈரானிடம் பாத்திரங்களே இல்லை இப்போது. இப்படி இடியாப்ப சிக்கலில் இருந்து கொண்டு இப்போது குரூட் ஆயில் சிக்கலில் மாட்டிக்கொண்டு ஈரான் நடக்க முடியாமல் அந்த ஆயிலில் வழுக்கி விழுந்து கொண்டிருக்கிறது. கூடிய சீக்கிரம் ஈரான் நாடு திவாலாகிவிட்டது என்று அறிவிப்பார்கள். அலுமினிய தட்டுப்படை ஐநாவை நோக்கி படையெடுக்கும். அதில் அவர்கள் வெற்றியும் பெறுவார்கள். சீனாவிலிருந்து 400 ஷோல்டர் ஆப்ரேட்டட் ராக்கெட் லான்ச்சர்ஸ்களை ஈரான் வாங்கி இருப்பது எதற்கு என்றால், ஈரானின் வானத்தில் பறக்கும் அமெரிக்க பருந்துகளை கொல்லத்தான். பொந்துக்குள்ள பதுக்கி வைத்திருக்கும் ராக்கெட்டுகளை இப்போ வெளியே எடுத்துக்கொண்டு வர முடியவில்லையே. வந்தால்தான் அமெரிக்க பருந்துகள் கொத்திக்கிட்டு போயிடுதே. அதை தடுக்கத்தான் இந்த ஆயுதங்களை அவசரமாக வாங்கியுள்ளது ஈரான். ஈரானுடைய பல பவர் கிரிட்டுகள் அழிந்து விட்டதால் ஈரானிய மக்களை மெழுகுவர்த்திக்கும் அரிக்கன் லைட்டுக்கும் மாறும்படி IRGC இராணுவம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. மாற்றம் ஒன்றே மாறாதது என்று ஹெராக்ளிட்டஸ் சொன்னது இப்போது அது உண்மை என்று அவர்கள் நிரூபிக்கிறார்கள். ஊருக்குள்ள பாலங்கள் வேறு உடைந்து கிடப்பதால் உணவு சப்ளை லாரிகள் போக முடியாமல் உணவு பஞ்சம் வேறு அங்கு ஏற்பட்டு விட்டது. அதனால் ஆங்காங்கே ரோடு மறியல் போராட்டம் வேறு மக்கள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். பாப்பல் மாண்டப் முனையும் மூடப்பட்டு விட்டதால் எகிப்துக்கு இந்த சூயஸ் கால்வாய் மூலமாக கிடைத்து கொண்டிருந்த டோல் பணம் நின்றுவிட்டது. அதனால் எகிப்து அரசாங்கம் ஸ்பிங்க்ஸ் சிலையைப் போல அசையாமல் நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. என்ன செய்வது? கையை பிசைந்து கொண்டிருக்கிறது. இனி பாசிமணி ஊசிமணி வித்துத்தான் பிழைக்கணும் போல தெரிகிறது. இதெல்லாம் வந்ததுக்கு காரணம் ஒரு ஈரானிய கிழவனின் மண்டையில் உதித்த ஒரு இஸ்லாமிய சிந்தனை தான். அதை மற்ற இஸ்லாமியர்கள் கண்டு கொள்ளாமல் இருந்தது தான் இதற்கு காரணம்.
தற்போது 14வது முறையாக அமெரிக்காவுடன் போர் நிறுத்தம் ஏற்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் கேட்பது ரெஸ்ட் எடுத்துவிட்டு மறுபடியும் ஏவுகணையை விடுவதற்குத்தானே தவிர வேறொன்றும் இல்லை. சீனாவிடமிருந்து இன்னும் ஆயுத கன்சைன்மெண்ட்டுகள் முழுமையாக வந்து சேரவில்லை போல இருக்கு. அதனால தான் இந்த பீஸ் டீலை கேட்கிறது. இஸ்ரேலும் அமெரிக்காவும் இணைந்து இந்த முறை பெரிய தாக்குதலை நடத்த திட்டமிட்டிருந்தது. B-52H பிளேனை வைத்து தாக்கப் போகிறார்கள் என்று ஈரானிய கழுகிற்கு மூக்கில வேர்த்து விட்டது. உடனே சாஷ்டாங்கமாக அமெரிக்க காலில் விழுந்து விட்டான் ஈரான். அவன் எழுந்ததும் கேட்டு பாருங்கள், தாடியில் இன்னும் மண் ஒட்டவில்லை என்பான். தயவு செய்து B-51H பிளேனை கொண்டு வந்து அந்த பிளேனை கொண்டு வந்து ஈரானை தாக்காதீங்க என்று கதறுகிறான். இனி அந்த ஏவுகணையை நாங்கள் விடவே மாட்டோம் என்று 1000 தடவை அதுக்கு நாங்கள் இம்போசிஷன் வேணுமானாலும் எழுதி தாரேன் அப்படின்னு கதறுகிறது ஈரான். கேட்கவே பாவமாக இருக்குல்ல. B-52Hனுடைய தாக்குதல் மகிமையை பற்றி யாரோ ஈரானிடம் சொல்லிட்டாங்க போல இருக்கு. சரி மக்களே, நான் மீண்டும் வந்து மீதியை தருகிறேன். ஜெய் ஹிந்த்.